நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற ஒரு குணம் இன்று தேவையாக இருக்கிறது. கர்த்தாவே, எனக்கு அதைத்தாரும் இதைத்தாரும் என்று கேட்டு வந்தவர்கள் எத்தனையோ பேர்கள் உண்டு. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு கேட்ட பொழுது நான் பார்வையடைய வேண்டும் என்று சொன்னவர்கள் உண்டு. எத்தனையோ பேர்கள் அப்படி வசனத்தின் ஓரத்தை தொட்டு சுகமானவர்கள் உண்டு. ஒரு வார்த்தை அவர் சொன்ன பொழுது 100 வேலைக்காரன் சுகமானது உண்டு. மரித்த லாசரு உயிரோடு எழுந்தது உண்டு. ஆனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட ஒரு சிலர் வேதத்தில் இருக்கிறார்கள். கர்த்தாவை, நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்டவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தாவின் வாழ்க்கை உனக்கு தருகிறேன் என்று சொன்னவர்கள் இருக்கிறார்கள். என் திறமையை, என் தாளந்துகளை, என் அர்ப்பணிப்பை முழுவதும் உமக்கு செலுத்துகிறேன் என்று சொன்னவர்கள் ஏராளம். என் பிள்ளைகளை உமக்கு தருகிறேன், ராஜ்யத்தை உமக்கு தருகிறேன், வாழ்வின் முழுமையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்ன மக்கள் உண்டு. அவள் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். நாம் எப்படி இருக்கிறோம்? சிந்திப்போமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.